ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறோம்னா வாழைக்கால ஒரு வாழைக்காய் பொடி வாழைக்காய் பொடி அப்புறம் மா இதில் அன்னாசி பழத்தில் ரசம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு தொகையல், டிஃப்ரெண்ட்டான ஒரு தொகையல். அது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ், நீங்கள் பாருங்கள். எல்லாமே சொல்லிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் நீங்கள் அந்த தொகையில் இது மூணுமே பார்த்துட்டு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட எல்லா ரிவ்யூஸும் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாம் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். குவிக்காக எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். வாழைக்காய் பொடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த வாழைக்காயெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டாக கட் பண்ணி வேக போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் நம்ம வேக போட்டிருக்கோம் இல்லையா, அது கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவு இஞ்சியை நம்ம அந்த தண்ணியிலேயே தட்டி போட்டுக்கலாம். இஞ்சியை தட்டி இந்த வாட்டர்லேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணுறதுக்கு வாழைக்காய்க்கு பொடி பண்ணணும். அதே மாதிரி இப்போது ஒரு தொகையில் அரைக்க போகிறோம், அதுக்கும் பொடி பண்ணணும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், 1/2 கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த பொடி பேலன்ஸ் இருந்தால் கூட நம்ம காய்க்கு திருப்பி வச்சுக்கலாம். இந்த அளவு மிளகா வத்தல் போட்டிருக்கேன். மிளகா வத்தல் அந்த அளவு காரமாக இல்லை, அதனால இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ரசத்துக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு, ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வேக போடுறேன். பருப்பை வேக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். இந்த இதில் நம்ம பாதியை பொடிக்கு எடுத்துக்கலாம், மீதி பாதி நம்ம தொகையலுக்கு வச்சுக்கலாம். இது வந்து வாழைக்காய் பொடிக்கு, தொகையலுக்கு இதை வச்சுக்கலாம். வாழைக்காய் பொடிக்கு இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நான் தொகையலுக்கு வச்சுருக்கேன். இப்போது வாழைக்காய் பொடிக்கு கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துருக்கேன். தேங்காவும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு, தேங்காய் வந்து ஒரு லைட்டாக ஒரு வாசனை வரும், அந்த அளவு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக ஆற வச்சிடலாம். வாழைக்காய் சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். கரெக்டாக வந்து வாழைக்காவை நான் ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். அந்த அளவு வெந்தால் போதும். 7 மினிட்ஸில் வாழைக்காய் நல்லாவே வெந்துடும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு உரிச்சிக்கலாம். அந்த ஹீட்லேயே நம்ம ஒரு 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு இது நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போடும்போது. இதெல்லாமே நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த ரசத்துக்கு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசங்க நம்ம இதுக்கு உரிச்சு போடலை, ஏன்னா ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க நிறைய சத்து இருக்கும் தக்காளி தோலில், போடாதீங்க அப்படின்னு. அதனால நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். நான் இந்த அளவு அன்னாசி பழம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இது கரெக்டாக இருக்கும். தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, இதோட புளிப்பும் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். வாழைக்காய் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இப்படி உரிச்சோன்னா நல்லா அழகாக உரிக்க வந்துடும். ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க. ரொம்ப வேக விட்டாலும் உங்களுக்கு குழஞ்சி போயிடும். மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு உரிச்சிக்கலாம். இந்த தோல் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் மாட்டுக்கு முடிஞ்சால் போடுங்க. ஏன்னா இந்த உங்கள் சைடு மாடு வரும்னா இதெல்லாம் பாவம், அது என்னென்னமோ சாப்பிடுது இல்லையா, நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு போடலாம். நல்லா அழகாக வாழைப்பழம் உரிக்கிற மாதிரியே உரிக்க வந்துடும். இது வந்து வயிற்றுக்கு நல்லது, கேஸ் ஆகாது. வாழைக்கால நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம இந்த துருவறதுல வச்சு
அப்படியே ஈஸியாக துருவ வரும். ஏன்னா நம்ம வேக வச்சுட்டோம் இல்லையா, ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது, நல்லா ஜம்முன்னு துருவ வரும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே துருவிடலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய சத்து இருக்கு, அதனால நம்ம இஞ்சி போட்டிருக்கோம், பெருங்காயம் போடுறோம். கொஞ்சம் கூட கேஸ் ஆகாது, பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி வாழைக்கால நிறைய நம்ம எதனால யூஸ் பண்ண மாட்டோம்னா கேஸ் ஆகும்ட்டு, அதை ஃப்ரை பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு கேஸ் ஆகும். எண்ணெய் ஊற்றி நம்ம மிளகா பொடி எல்லாம் போட்டு அப்படி பண்ணும்போது தான் கேஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு சுத்தமாக கேஸ் ஆகாது. புகையிலுக்கு நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி பீலரில் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது. எல்லாமே நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லது, நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. இதுக்கு வந்து இதை தான் இன்னைக்கு நான் துவையல் பண்ண போகிறேன். இதை தோலை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை நல்ல பொடியை நம்ம துருவியாச்சு. பொடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். வெந்துருச்சு பருப்பு, இப்போ தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். அன்னாசி பழம் எடுத்து வச்சோம் இல்லையா, இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்ப நிறைய எண்ணெய் தேவையில்லை. 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கும் போது இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம இந்த வாழைக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெந்த வாழைக்காய். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோன்னா, நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடி, இது வந்து நான் வந்து ஃபுல்லாகவே போடுறேன், ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி. உங்களுக்கு நீங்கள் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் பொடியை நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நாளைக்கு கூட நீங்கள் எந்த காய் பண்ணாலும் இந்த பொடியை மேலே போட்டுக்கலாம். கத்திரிக்காய், மெயினாக கத்திரிக்காய்க்கு இதே பொடி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி. இதை வந்து நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த அன்னாசி பழ ஜூஸை விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இந்த மிளகு ஜீரக பொடி அரைச்சோம் இல்லையா, அதை ஃபுல்லாக போட்டுடலாம். துவையலுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஹீட்டாக இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கை அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அளவு நம்ம துவையலுக்கு புளி போட்டுக்கலாம். இந்த அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம ஒரு தடவை இப்படி லைட்டாக வதக்கி விட்டுட்டு வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மூடி வச்சுக்கலாம். இந்த புளியும் இதுவும் கொஞ்சம் வேகும், அது வந்து வேகிற அளவு வச்சா போதும், உடனே வெந்துடும் சக்கரவள்ளி கிழங்கு. ரசத்துக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஜீரகம் மிளகெல்லாம் பொடி பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை. ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையே வந்து இதில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கி போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை எப்படி சௌரியமோ பிச்சியோ கட் பண்ணியோ போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மிளகாவும் இதுவும் வதக்கிட்டேன். இதையும் நம்ம இதோடையே போட்டுடலாம். ரசம் ஒன்றா இருக்கும், வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம எல்லாம் அந்த பொடியில் வந்து நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். பெருங்காயம், 2 விதமான பருப்பு இது போட்டிருக்கோம். இந்த பொடி சாதமே வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. இதிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட பிடிச்சா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காவை இந்த மாதிரி பண்ணுங்கள், உடம்புக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. உடம்புக்கு ரொம்ப சத்தான உணவு, ரொம்ப சத்து இருக்குது வாழைக்காயில்.
அடுத்தது தொகையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் மிக்ஸி ஜாரில் போடுறேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கும் கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ இந்த காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம அந்த தொகையலுக்கு இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையல். வாழைக்காய் பொடி, பைனாப்பிள் ரசம், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு தொகையல்.